ராஜேஸ்வரி. நாங்கள் அருட்செல்வி ஆயம்மாள் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் இருந்து வருகிறோம். நானும் என் தோழி ஸ்னேகா மற்றும் சுபஸ்ரீ மூவரும் இணைந்து கடந்த 2 மாதங்களாக ஒரு ஆய்வினை செய்து வந்தோம். அந்த ஆய்வின் தலைப்பு என்னவென்றால், மின் கழிவுகளால் நிலத்தில் வாழும் உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள். நவீன தொழில்நுட்பம், விலைக்குறைவு மற்றும் அதிகரித்து வரும் மின்சாதன தேவைகள் போன்ற காரணங்களால் மின் கழிவுகள் பெருகி வருகின்றன. ஒவ்வொரு வருடமும் இந்தியாவில் மட்டும் ஆயிரக்கணக்கான கணிப்பொறிகள், பிரிண்டர்கள், ஜெராக்ஸ் கருவிகள், ஃபேக்ஸ் கருவிகள், செல்போன்கள், தொலைபேசிகள், தொலைக்காட்சி பெட்டிகள் மற்றும் பேட்டரிகள் போன்ற பல மின்சாதன பொருட்கள் பயனற்று ஒதுக்கப்படுகின்றன. இவற்றில் பெரும்பாலானவற்றை மறு உபயோகம் மற்றும் மறுசுழற்சிக்கு உட்படுத்த முடியவில்லை. நமது நாட்டில் வேகமாக வளர்ந்து வரும் கழிவு குவியலில் மின் கழிவுகள் முக்கிய அங்கம் வகிக்கின்றன. எனினும் இந்தியாவில் பெருகி வரும் கழிவுகளில் மின் கழிவுகளின் அளவு 1% அதிகமானாலும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் மிக மிக அதிகமாகும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு 3 பில்லியன் பேட்டரிகள் குறையாமல் விற்கப்பட்டு வருகின்றன. ஒரு பேட்டரி என்ன வேலை செய்கிறது என்றால், வேதியாற்றலை ஒளியாற்றலாக மாற்றுகிறது. இதில் மெர்க்குரி, லெட், கேட்மியம், நிக்கல் மற்றும் சல்ஃபியூரிக் அமிலம் உள்ளது. இந்த பேட்டரியை பயன்படுத்தி தூக்கி போடுவதால் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படுத்துகின்றன. நாங்கள் எங்கள் ஆய்வில் பேட்டரி வேஸ்டேஜ்களை மண்ணிற்குள் வாழும் விவசாய நண்பன் மண்புழுவினால் ஏற்படும் பாதிப்புகளை ஆராய்ந்து இருக்கிறோம். எங்கள் ஆய்விற்கு தேவையான பொருட்கள் என்னவென்றால் 12 பைகள், மண்புழுக்கள் 12, எலக்ட்ரானிக் தராசு, பேட்டரி வேஸ்ட், தோட்டமண் கொஞ்சம், நூல் மற்றும் அளவுகள். செய்முறை: 12 பைகளை எடுத்துக்கொண்டோம். ஒவ்வொரு பைகளிலும் 1 கிலோ தோட்டமண்ணை நிரப்பினோம். முதல் 3 பைகளில் பேட்டரி வேஸ்டை சேர்க்கவில்லை. ஏன் என்றால் அது கண்ட்ரோல் பைகள். அடுத்த 3 பைகளில் 1 கிராம் பேட்டரி வேஸ்டை சேர்த்தோம். அடுத்த 3 பைகளில் 2 கிராம் பேட்டரி வேஸ்டை சேர்த்தோம். கடைசியாக இருந்த 3 பைகளில் 3 கிராம் பேட்டரி வேஸ்டை சேர்த்தோம். 12 மண்புழுக்களை எடுத்துக்கொண்டோம். ஒவ்வொரு மண்புழுவையும் எலக்ட்ரானிக் தராசு மூலம் எடை போட்டோம். பிறகு நூலில் வைத்து அளவெடுத்து ஸ்கேலில் வைத்து பார்த்தோம். பிறகு ஒவ்வொரு மண்புழுவையும் ஒவ்வொரு பைகளிலும் விட்டோம். தினந்தோறும் மண்புழுவின் எடை மற்றும் நீளத்தை கண்காணித்து அட்டவணை குறித்தோம். இதுதான் அந்த அட்டவணை. இதை பத்தி விளக்கமா என் தோழி ராஜேஸ்வரி கூறுவாள். இப்போ சுபஸ்ரீ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் பையில இருந்த மண்புழுவெல்லாம் அதோட எடை அதிகரிச்சுனே இருந்தது. 1 கிராம் பேட்டரி வேஸ்ட் சேர்த்த பையில பாத்தீங்கன்னா 3 நாள் தான் இருந்தது. அதோட எடை அதிகரிக்கவே இல்லை, அப்படியே இருந்தது. 2 கிராம் 3 கிராம் பேட்டரி வேஸ்ட் சேர்த்த பையில பாத்தீங்கன்னா 2 நாள் தான் இருந்தது. அதோட எடை அதிகரிக்கவே இல்லை, அதே எடை தான் இருந்தது. இது கிராஃப் மூலியமா பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் பையில இருந்த மண்புழோட எடை அதிகரிச்சுனே இருந்தது. 1 கிராம் பேட்டரி வேஸ்ட் சேர்த்த பையில 3 நாள் தான் இருந்துச்சு. அதோட எடை அதிகரிக்கவே இல்லை. 2 கிராம் பேட்டரி வேஸ்ட் சேர்த்த பையில 2 நாள் தான் இருந்தது. 3 கிராம் பேட்டரி வேஸ்ட் சேர்த்த பையிலையும் 2 நாள் தான் இருந்தது. அதோட எடை அதிகரிக்கவே இல்லை. இப்ப கிராஃப் மூலமா பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் பையில இருந்த மண்புழுவெல்லாம் நாளுக்கு நாள் அதோட நீளமும் எடையும் அதிகரிச்சுனே இருந்தது. இப்ப 1 கிராம் பேட்டரி வேஸ்ட் சேர்த்த பையில அதோட நீளம் அதிகரிக்கவே இல்லை, எடையும் அதிகரிக்கல. அது 2 கிராம் பேட்டரி சேர்த்த பையிலையும் 3 கிராம் பேட்டரி சேர்த்த பையிலையும் அதோட நீளம் அதிகரிக்கவே, எடையும் அதிகரிக்கல. 2 நாள் தான் இருந்துச்சு ரெண்டுமே. இப்ப எங்களோட முடிவுரை பற்றி என் தோழி சுபஸ்ரீ உரையாடுவார். இந்திய நாட்டில் வீடுகளில் நிறைய பேட்டரிகள் பயன்படுத்துகிறார்கள். அது தீர்ந்து போன பின் கண்டபடி குப்பைகளில் தூக்கி போட்டு விடுவார்கள். இவ்வாறு தூக்கி போடும் பொழுது பேட்டரியில் உள்ள ஹெவி மெட்டல்ஸ், மெர்க்குரி, லெட், கேட்மியம், நிக்கல் போன்றவை குப்பைகளோடு சேர்ந்து எரியும் பொழுது கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்புகளை விளைவிக்கின்றது. நிலத்தடியில் சென்று நிலத்தடி நீரையும் மாசடைய செய்கின்றது. நிலத்தில் உள்ள மண்புழுக்கள், நுண்ணுயிரிகள், பூச்சிகள் போன்ற அனைத்தையும் பாதிப்படைய செய்கின்றது. இவற்றையெல்லாம் பற்றி எங்கள் நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை. அரசாங்கமும் இதன் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் வெளிநாடுகளில் வீடுகளில், அலுவலகங்களில், மருத்துவமனைகளில், தொழிற்சாலைகள் பயன்படுத்திய பேட்டரிகளை தனியாக சேகரித்து மறுசுழற்சி செய்கிறார்கள். இது போன்ற திட்டங்கள் எங்கள் நாட்டிலும் வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறோம்.